நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த மீடியாவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் அந்த கதை நான் எழுதும்போது ஒரு கேரக்டர் எழுதிக்கிட்டு எங்கள் அப்பா கேட்டார், யார் பண்ணால் நல்லா இருக்கும். அப்பா எனக்கு மைண்டில் ஓன்லி லால் அங்கிள் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் அவர் எதுக்கு பண்ணுவார்ப்பா, இது ஓன்லி ஒரு 4-5 நாள் கேரக்டர், அவர் எதுக்கு பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணால் கெரியர் செட் ஆகும், சூப்பராக இருக்கும். இந்த சரி ஃபோன் பண்ணலாம். மேக்ஸிமம் என்ன சொல்ல போகிறாரு, இல்லைன்னு தானே சொல்ல போகிறாரு, அவ்வளோதானே. ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் எங்கே இருக்கீங்க, ஆனால் நான் மெட்ராஸில் இருக்கேன், விஷ்ணு வந்து பேசணும்னு சொன்னார். அப்பாவை லால் அங்கிள் அண்ணான்னு கூப்பிடுவார். விஷ்ணு வந்து எதுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னார். இல்லை அவன் வந்து மெட்ராஸில் பேசுவான். மெட்ராஸுக்கு போனேன். என்ன மோனே, வாட்ஸ் கோயிங் ஆன். ஐ செட், அங்கே நான் ஒரு படம் பண்ணுறேன், கண்ணப்பான்றது லார்ட் சிவாவோட பெரிய டிவோட்டி. அதில் ஒரு சின்ன எபிசோடு இருக்குது. அந்த எபிசோட் நான் இப்போ உங்கள் முன்னால் சொல்ல முடியாது. அந்த எபிசோட் யாருக்கனாலும் அவர் சொன்ன டைலாக் திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற கேரக்டர் என்னன்னு புரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் த சர்ப்ரைஸ். படத்தில் இருக்கிற மிகப்பெரியான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் அந்த எபிசோடில். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டர். ஸோ அங்கே இந்த மாதிரி இருக்குது. ஒரு 5-6 days நீங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணுறோம், நீங்கள் பண்ணால் நியூசிலாண்டுக்கு வரணும் அங்கிள். நீங்கள் இல்லை அவ்வளோ தூரம் வர முடியாதுன்னா நான் வந்து ஹைதராபாத்தில் ஒரு க்ரீன் மேட் ஸ்டுடியோவில் பண்ணுறேன் அங்கிள். நம்ம நியூசிலாண்டில் பண்ணலாம். நான் சொன்னேன், வை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்டேன். சொன்னேன்ல நியூசிலாண்டில் பண்ணணும். நேராக போய் அவர் காதை தொட்டேன். நான் எதுக்குன்னா அவர் பண்ண தேவை கிடையாது. ஹீஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்.